கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆஜரானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் முன்பு 100 கேள்விகள் முன்வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதன் பின்னணி என்ன? கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நிகழ்ந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் 107 நாட்களுக்கு பிறகு விஜயை விசாரணை வளையத்திற்குள் சிபிஐ கொண்டு வந்துள்ளது. அடுத்த கட்ட நகர்வு என்ன? கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அண்மையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் விஜய் பயன்படுத்திய பரப்புரை வாகனத்தையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் அந்த பேருந்தின் ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக தாவேக தலைவர் விஜயை நேரில் ஆஜராக கோரி கடந்த 6ஆம் தேதி சிபிஐ சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டார். அவருடன் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி உட்பட 6 பேர் சென்றனர். டெல்லி சென்றடைந்ததும் காலை 11:35 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகினார். அவரிடம் 100 கேள்விகளை முன்வைத்து விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது? பரப்புரை நடத்திய குறுகிய இடத்தில் இத்தனை பேர் கூடுவார்கள் என்பது முன்பே தெரியுமா? பரப்புரை நடைபெற்ற வேலுசாமிபுரத்திற்கு தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன என்பன போன்ற கேள்விகளையும் கேட்டுள்ளன. அத்துடன் குழந்தை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட போது அங்கிருந்த களச்சூழல் என்ன? கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தியது தெரியுமா என்றும் விஜயிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அசம்பாவிதம் நிகழ்ந்ததும் பரப்புரை நடத்திய பகுதியிலிருந்து வெளியேறியது ஏன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணிக்கணக்கில் நடத்தப்பட்ட விசாரணையில் விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத போதும் பிஎன்எஸ் பிரிவு 179 படி சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து 107 நாட்களுக்கு பிறகு விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. விசாரணையை தொடர்ந்து தேவைப்படும் பட்சத்தில் மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் சிபிஐ முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக கரூர் சம்பவத்தின் போது சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்.